வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். 20/4/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட மாடுக்குதே. நீங்கள் எல்லாம் அதிகமாக கேட்ட மாடும் இருக்குது, கேட்காத மாடும் இருக்குது, விலை கட்டுவலியான மாடும் இருக்குது, கட்டுவலி ஆகாத மாடு இருக்குது. மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இங்கிட்ட எடுத்துட்டா வாழை அப்படின்னு மாதிரி இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பூரா அட்வான்ஸ் வாங்கினதுங்க. என்னங்க இதில் ஒரு 4 மாடு காட்டுறேன், எது எது எப்படின்னு பாருங்க. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இன்னைக்கு போகிற வீடியோவில் 10 மாடு. இப்போ இது கறந்துட்டுங்க, கறந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கு. பால் 3 லிட்டர் தாராளம் ஒரு கெடேரி 27,000 போட்டுருந்தேன். இன்னொரு 1000 ஃபஸ்ட்டு இல்லை கண்ணுகளுக்கு இங்கிட்டு 26,000 கொடுங்க. சென உறுதி கிடையாது. ஃபஸ்ட்டு மாடு இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லி கேளுங்க. கறக்கு வரும் எல்லாம் ஒரு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா கறக்கு. மாடு கடமாளம் 2ஆம் நீத்து, நீ ஏன்றது 2ஆம் நீத்து, சென உறுதி இல்லை. இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட மூஞ்சி காடிங்கிட்டு ஃபஸ்ட்டு மாடுங்க கரை வைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து 2வது மாடு பார்த்தீங்கன்னா 6 பழுத்த செனை. நான் என்ன சொன்னேங்கன்னா, டாக்டர் சொல்கிறது 6 மாதம் அந்த மாதிரி சொல்கிறாரு. பால் வந்து இங்கே மூஞ்சி கட்டு விலையெல்லாம் குறைச்சிட்டேன். 35 ரூபா போட்டிருந்தேன், 2000 ரூபாய் குறைச்சிட்டேன். 33 கொடுங்க. அளவு மாடுது எல்லாமே, அளவு மாடு உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் இந்த 6 அஞ்சுக்கு விடாது. இப்போ எந்த பால் எப்படின்னு உங்களுக்கு தெரிய இங்கே தெரியுதுங்களா? சீப்பு பால் எல்லா காமலையும் இப்படி வருது. அதனால செனை வந்து கண்டிப்பாக கூட இருக்கு. அதுக்கு ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை. 4 காமலி நல்ல முறையாக வருது. என்னங்க அளவு மாடாக இருந்தாலும் கொண்டு பக்குவம் பண்ணிக்காரங்க 33 ரூபாய்க்கு தர்றேன். அதை செனை 7 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. கறவையும் இல்லை வச்சுக்கலாம். அளவு மாடுது மடி வைக்கணும் பார்த்து நல்லா பண்ணுறோம். ரொம்ப மாடு இருக்கு மாடு. ஒரு கையில் பசை 7 மாதத்துக்கு மேலே இருந்தால் தான் அந்த மாடு அது ரூப்புக்கு வரும். 2வது மாடு வேணா கொண்டிருக்காங்க. அடுத்து 3வது மாடுங்க. இது 26,000 போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1000 குறைச்சி 25,000 கூட கொடுங்க. இதுவும் செனை உறுதி இல்லை. இப்போ 3வது மாடு இன்னைக்கு வீடியோவில் 25,000 கூட கொடுங்க. கரை ஒரு கெடேரி சந்தன பிள்ளை எல்லாம் கை கறவைக்கு இப்போ அளவு வள மாடுகளே கிடைக்கிறது இல்லை. வேணும்னா கொண்டு தாராளமாக காரங்க சூப்பரான பக்குவம் பண்ணி நல்ல முறையாக கறந்துக்கலாம். அதெல்லாம் வேலை காலத்து இதெல்லாம் வெயில் வேலைக்கெல்லாம் தாங்குற மாடு. தீனி தண்ணி நான் ஒரு வாரத்துக்கு என்கிட்ட எடுத்துட்டுங்க. நான் வித்தாசினாலும் வித்தாசி நதி போடுறேன், விக்கிலினாலும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் எப்படி மடியோட தண்ணி தீனி ஒரு ரெண்டே தண்ணியில் நேற்று வீடியோவில் பாருங்க, நேற்று வீடியோவில் பாருங்க. இல்லையா? அடுத்து 4வது மாடு. இது நம்ம பழைய மாடு செனை 5.5 மாதம் செனை போட்டு அவங்க 35,000 போட்டு 1000 ரூபாய் குறைச்சி 34 கொடுங்க. இன்னொரு 1000 குறைச்சி 33 கொடுங்க. ஏன்னா நிறையா வீடியோ பார்த்துருச்சு. 6 மாதம் செனை அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 30 நாளைக்கு நீங்கள் கறக்கலாம். ஏன்னா 10 நாள் 1 மாதம் மின்புன்னு இருந்துட்டு போகுது. கறவை விட்டிங்கன்னா தான் உனின்னு சொல்லியிருப்பேன். தெரியுங்களா? இந்த மாடு பூரா விழுந்துச்சு வரும். பூரா அது ஒட்டி காஞ்சி கிடக்குது. உனியை பற்றி கவலை இல்லை. பருத்தி விதையை மட்டும் ஒரு நாள் வச்சுட்டிங்கன்னா போதும். 33,000க்கு தார கொண்டு போய் பேர் சொல்லி கறங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே எதிர்பார்த்தீங்கன்னா சிறுமா. 4 மாடு வெப்பனை போடுறேன். ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். அன்னாடு வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு போய் நிம்மதியாக வாய்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே தசு பூசுன்னு என்ன பண்ணுறது? உடனே கறங்க. நன்றி வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஏதாவது புது மாடு வந்தால் நிறைய கெச்சப் தான் கேட்குறாங்க. கெச்சப் மாடு வாங்க முடியல, விலை அதிகமாக இருக்குது நிலைமையை விட. கொண்டு போய் தாராளமாக எந்த மாடு வேணுமோ தாராளமாக கறங்க. எல்லாம் கை கறவிங்க. நம்ம கொடி பக்குவத்தில் தான் மாடு கறக்கிறது குடிக்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம இளங்கடை இருந்துன்னா சொல்லாமுங்க. நம்ம கொடி கை கறவையில் பக்குவமாக அந்த வேலை காலத்தில் எனக்கு கொடுக்குறது கொடுத்து
தண்ணி கட்டுறதை கட்டி பக்குவம் பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.